வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி காஜு கட்லி. இது பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லேயும் சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காஜு கட்லி பண்ணுறதுக்காக நான் 250 கிராம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது 2 கப் இருக்குது. இதை நான் ஃப்ரிட்ஜில் இருந்து தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நாம் முந்திரி பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும்போது ஜார் சூடாகி முந்திரி பருப்பில் உள்ள எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிரும். அதனால் கேஷ்யூ நட்டை பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஜார் சீக்கிரமாக சூடாகாது. இப்போ நாம் இதை பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் பவுடர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 2 தடவையாக போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. கட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக கையை வச்சு இப்படி உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பவுடர் பண்ணதை பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா சுகர் சிரப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நாம் இதை நல்லா சூடு பண்ணிடலாம். இப்போ சுகர் சிரப்பு நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ நாம் இதை செக் பண்ணிடலாம். பாருங்க, ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. ஒரு கம்பி பதம் தாண்டிடுச்சுன்னா காஜு கட்லி ஹார்ட் ஆயிரும். இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நாம் இதில் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் வர வரைக்கும் நாம் இது கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மில்க் பவுடர் சேர்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கிடைக்கும். அதனால தான் சேர்த்துக்கிறோம். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. மில்க் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிட்டு இப்போ நாம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் போல் இருக்குது. இது கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் இது ஆற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா உருட்டுற பதம் வந்துடுச்சு. இது வரைக்கும் நாம் இப்படி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது ரொம்பவும் ஆறிடக்கூடாது. லைட்டாக சூடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நாம் இதை கையை வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை ஒரு அகலமான தட்டுக்கோ இல்லைன்னா ஒரு பட்டர் பேப்பருக்கோ மாற்றிடலாம். நான் இங்கே ஒரு பட்டர் பேப்பரில் லைட்டாக நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இது இன்னும் சூடாக தான் இருக்குது. லைட்டாக சூடு இருக்கும்போதே இப்படி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க.
உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா ரோல் பண்ணியாச்சு. இப்போ பட்டர் பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அரை மணி நேரம் போல் இருக்குது. இப்போ இதில் வந்து சில்வர் லீஃபை வந்து ஒட்டிடலாம். இப்போ சில்வர் லீஃபை வந்து ஒட்டியாச்சு. இப்போ நாம் இதை வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து டைமண்ட் ஷேப் வர மாதிரி கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதோட டெக்ஸ்சர் வந்து சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம காஜு கட்லி வந்து சூப்பராக ரெடி ஆயிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. நல்ல கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.